I welcome you to learn English. ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சென்டென்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். பட் வேர்ப்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஹெல்பிங் வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஹெல்பிங் வேர்ப், மெயின் வேர்ப் சேர்க்குறப்ப, இந்த சப்ஜெக்டோடு சேர்க்குறப்ப அந்த சப்ஜெக்ட் எப்படி மாறணும் அப்படிங்கிற ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆர் அப்படின்னு இருக்குது, அது பன்மை. த ஸ்டூடெண்ட் ஆர் அப்படின்னு வராது, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு வரும். அதே மாதிரி த ஸ்டூடெண்ட் டஸ், த ஸ்டூடெண்ட் இஸ் அப்படின்னு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. தமிழ் வாக்கியத்தில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் லுக் அட் திஸ் டேபிள் அகைன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 4 சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுறப்ப தான் என்ன மிஸ்டேக் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர், ஆர் வந்திருக்கிறதுனால சப்ஜெக்டோட எஸ் சேர்த்து ப்ளூரலாக மாற்றுறோம். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங். டஸ் வந்திருக்கு, ஸோ டஸ் சிங்குலர் தான், அதனால் த ஸ்டூடெண்ட் டஸ் நாட் அட்டெண்ட் எக்ஸாம். அந்த மாணவர் தேர்வு எழுதவில்லை அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸாம் எழுதலை அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கிலீஷில் அட்டன் பண்ணல அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதுறது மட்டும் வராது, வரைகிறது இருக்கலாம், ஆர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கலாம். ஸோ அட்டெண்ட் அப்படிங்கிற வேர்ப் தான் கரெக்டான மேட்ச். த ஸ்டூடெண்ட் டஸ் நாட் அட்டெண்ட் எக்ஸாம். இப்போ இஸ் வந்துச்சுன்னா த ஸ்டூடெண்ட் இஸ் ஏ வின்னர், அந்த மாணவர் ஒரு வெற்றியாளர். டிட் பாஸ்ட் டென்ஸ், த ஸ்டூடெண்ட் டிட் நாட் ரீட் த புக், அந்த மாணவர் புக்கை வாசிக்கலை. அதே சப்ஜெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். த ஸ்டூடெண்ட் வில், அந்த மாணவர் வருவார். த ஸ்டூடெண்ட் வில் பி, அந்த மாணவர் தேர்வை எழுதி கொண்டிருப்பார். த ஸ்டூடெண்ட் வுட் ஹேவ். இந்த மாதிரி நீங்கள் வாக்கியங்கள் அமைக்க போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அந்த மாணவர் வருவார், இனிமேல் வருவார், அப்போ எதிர்காலம். வில் யூஸ் பண்ணியிருக்கோம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். த ஸ்டூடெண்ட் வில் கம். வில் பி, த ஸ்டூடெண்ட் வில் பி அட்டெண்டிங் எக்ஸாம், மாணவர் தேர்வு எழுதி கொண்டிருப்பார். வில் பி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த வில் பிக்கு அடுத்து வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு பாருங்கள். த ஸ்டூடெண்ட் வில் பி அட்டெண்டிங் எக்ஸாம். வுட் ஹேவ், த ஸ்டூடெண்ட் வுட் ஹேவ் கான், அந்த மாணவர் போயிருக்கலாம். த ஸ்டூடெண்ட் வுட் ஹேவ் கான். ஷுட் அப்படின்னா கட்டாயமாக, த ஸ்டூடெண்ட் ஷுட் டெல், அந்த மாணவர் கண்டிப்பாக கட்டாயமாக சொல்ல வேண்டும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் த சேம் சப்ஜெக்ட், த ஸ்டூடெண்ட். இப்போ ஹேஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஹேவ் யூஸ் பண்ண போகிறோம், டிட், ரைட் அப்படிங்கிற மெயின் வேர்ப் யூஸ் பண்ண போகிறோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் வாக்கியங்களை ரீட் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த ஸ்டூடெண்ட் ஹேஸ் கம், அந்த மாணவர் வந்து விட்டார். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ஜஸ்ட் நவ் ஹேப்பன்ட் திங்ஸ், நிகழ்காலத்தில் நடந்து முடிகின்ற வேலைகளை குறிக்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹேஸ் வரணும், ஹேவ் வரணும். ஹேஸ் சிங்குலர், ஹேவ் ப்ளூரல். த ஸ்டூடெண்ட் ஹேஸ் கம், இல்லைன்னா த ஸ்டூடெண்ட் ஹேஸ் அரைவ்டு. ஹேவ் யூஸ் பண்ணுறதுக்கு த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் கான், மாணவர்கள் சென்று விட்டனர். டிட் பாஸ்ட் டென்ஸ், த ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் டூ திஸ், மாணவர்கள் இதை செய்யவில்லை. ரைட் மெயின் வேர்ப், த ஸ்டூடெண்ட் ரைட்ஸ். மெயின் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய முக்கியமான ரூல். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் த ஸ்டூடெண்ட் ரைட்ஸ். இங்கே நான் எல்லாமே மெயின் வேர்ப் கொடுத்துட்டேன், அதாவது ஆக்ஷன் வேர்ப் கொடுத்துட்டேன். த ஸ்டூடெண்ட் ஈட், அந்த மாணவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எப்படி வரணும், அது எந்த டென்ஸ்? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஸ்ட்ரக்சர் தெரியலைனாலும் பரவாயில்ல, அதை எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் பார்த்துட்டு திருத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரூலை மறக்கக்கூடாது.
ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். த ஸ்டூடெண்ட் இஸ் ஈட்டிங். அந்த மாணவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இஸ் வந்திருக்கு, வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பன்மையில் வந்துருந்துச்சுன்னா த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈட்டிங் அப்படின்னு வரும். தென் த ஸ்டூடெண்ட் ஹேஸ் brought a புக். புக்கு கொண்டு வந்துட்டாரு. த ஸ்டூடெண்ட் ஹேஸ் brought a புக். இதுவே பாஸ்ட் டென்ஸில் சொன்னோம் அப்படின்னா த ஸ்டூடெண்ட் brought a புக். அதே மாதிரி டேக், இதை பாஸ்ட் டென்ஸில் நான் கொடுத்துருக்கேன். த ஸ்டூடெண்ட் டுக் தேட். மாணவர் அதை எடுத்தார். மாணவர் அதை எடுத்து விட்டார் அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொன்னோன்னா த ஸ்டூடெண்ட் ஹேஸ் டேக்கன் தேட். த ஸ்டூடெண்ட் ஹேஸ் டேக்கன் தேட். டேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன். த ஸ்டூடெண்ட் ஜாயின்ட் எஸ்டர்டே. அந்த மாணவர் நேற்று சேர்ந்தார். அகெயின் சேம் சப்ஜெக்ட். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. நவ் லுக் அட் த வேர்ப்ஸ். த ஸ்டூடெண்ட் டெல். அந்த மாணவர் பதில்களை சொன்னார். அந்த சொன்னார் அப்படின்னா எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். த ஸ்டூடெண்ட் டோல்டு ஆன்சர்ஸ். சொன்னார். டெல்லோட பாஸ்ட் டோல்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். த ஸ்டூடெண்ட் டிட் நாட் அட்டெண்ட் செமினார். அந்த மாணவர் செமினார் அட்டன் பண்ணவில்லை. டிட் நாட் அட்டெண்ட். டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். டஸ். த ஸ்டூடெண்ட் டஸ் நாட் வாண்ட் டு கம். அந்த மாணவர் வர விரும்பவில்லை. த ஸ்டூடெண்ட் டஸ் நாட் வாண்ட் டு கம். டூ. டூ வந்தாலே அது பன்மை. டஸ் சிங்குலர், டூ ப்ளூரல். த ஸ்டூடெண்ட்ஸ் டூ தேர் ஒர்க். மாணவர்கள் அவர்களுடைய வேலைகளை பார்க்கின்றனர், செய்கின்றனர். Now look at these verbs. Is, are, ask, send. இதில் first two verbs be verbs. Last two verbs main verbs, action verbs. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். The student is being watched by the principal. இது எந்த டென்ஸ்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பட் பாசிவ் வாய்ஸில் இருக்குது. அந்த மாணவர் முதல்வரால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். த ஸ்டூடெண்ட் இஸ் பீயிங் வாட்ச்டு பை தி பிரின்சிபால். அதே மாதிரி ஆர் பன்மை வந்துச்சுன்னா த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீயிங் டாட் பை மீ. டாட் அப்படிங்கிற வார்த்தை என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது டீச் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் டாட். பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் டாட் தான். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீயிங் டாட் பை மீ. என்னால் கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்க். த ஸ்டூடெண்ட் ஆஸ்க்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். த ஸ்டூடெண்ட் இஸ் சென்டிங். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மாணவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அந்த சப்ஜெக்டோட நிறைய வேர்ப்ஸ் சேர்த்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எல்லா கிராமரையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.